அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நேற்றைய விவாத தலைப்பினுடைய இறுதியில் ஒரு விஷயம் எடுத்து சொல்லப்பட்டது. அதில் தன்னுடைய அரபி புலமையை அவங்க வெளிப்படுத்துகிற மாதிரி மொத்தமாக சேர்ந்து ஒரு வெடிச்சிரிப்பு சிரித்தார்கள். நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அவங்களுடைய முடிவாக இருந்தனால அவங்களுக்கு வாய்ப்புட்டு போட முடியலை. இப்போ தெரியும் யார் சிரிப்பா, யார் சிரிக்க போகிறா அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரியப்படுத்துவோம். அதில் கருமானி அப்படிங்கிறது கருமானியா கிருமானியா, அது யார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ளவர் சொன்னாங்க, அவர் புகாரி இமாமுடைய ஷேக் அப்படின்னு இவரை எடுத்து வர கொடுத்தாங்க. இதில் நம்ம முன்னாடி சபை ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஆள் ஹட்டா பேசினார். இப்படிலாம் குரானில் இருக்கா, ஹதீஸில் இருக்கா, இப்படித்தான் பேசணுமா அப்படின்னு அந்த தரப்பில் கேட்டாங்க. அவங்க தங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களே என்ன செய்யட்டும், முதல்ல இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்களா, இப்படி தான் மதுஹபில் இருக்குதா, இல்லை தப்லீக் தலீம் தௌஃபில் இருக்குதா அப்படிங்கிறத கொஞ்சம் அவங்க திருப்பி பார்த்துக்கிறாங்க. தான் அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்வதற்கு முன்னால் தம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு என்ன செய்யட்டும், அறிவுரை சொல்லட்டும். அடுத்ததாக இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் அரபியில் ரொம்ப புலமை பெற்றவங்க மாதிரி தான் சொல்லுவாங்க. அதனுடைய லட்சணம் என்னங்கிறத பின்னால் சொல்கிறேன். எவ்வளவோ அசிங்கமான ஆபாசமான ஒரு விஷயங்களை எடுத்து சொல்லும் போது வெக்கி தலை உணிய வேண்டியவர்களுக்கு சிரிப்பு எப்படி வருதுன்னு தெரியலை. இதுக்கு ஒரு நகைச்சுவையாக ஒரு செய்தியை நான் சொல்லிட்டு அந்த விவரத்துக்கு நான் பதில் சொல்கிறேன். ஒரு அரபி மதரசாவில் ஆண்களும் பெண்களும் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. அங்கே படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு கெட்டவன் ஒருத்தன் அங்கே இருந்திருக்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மாணவியை பார்த்து நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். உடனே அந்த பெண்மணி வருத்தப்பட்டு இப்படி ஒரு மோசமானவங்க இங்கே இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு மௌலவி சாப்பிட்ட இப்படி அசிங்கமாக என்னை எப்படி இவ்வளோ இதாக செஞ்சிட்டான், நீங்கள் கண்டிங்க அப்படின்னு சொன்னோன்னா அரபி டீச்சர் வந்த உடனே அடின்னு பின்னி இருக்கார். பயங்கரமாக அடிச்சுட்டு கடைசியில் சொல்லியிருக்காரு, அறிவு வேட்டவனை, ஆனால் உஹி புக்கி, நான் உன்னை காதலிக்கிறேன்னு அரபியில் சொல்ல தெரியாதாடா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதான் இவ்வளவு அசிங்கங்களுக்கு பதில் சொல்லலை. அங்கே கர்மானி கிருமானி ஃபதஹா கசரா அகர குறியீடு போடுறதா இகர குறியீடு போடுவதா பார்த்தீர்களான்னு ஒரே சிரிப்பு. இவ்வளவு அசிங்கங்க வெக்கி தலை குடிய வேணாம் நம்ம. அடுத்து இவர்கள் சொன்னதில் நம்ம சொன்னதில் ஒரு குறியீடு மாறிச்சா, அது மாறிச்சா இல்லையான்னு அடுத்து சொல்லுவேன். அவர் சொன்னார் சஹி முஸ்லீமில் இத்ரதி அப்படின்னு இருக்குன்னு சொன்னார். நம்பர் முதற்கொண்டு சொன்னார். அப்படி இருக்கா முஸ்லீமில்? அதை நம்ம பெருசாக சொல்லலை, இதை வாய் தவறி சொல்லியிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அஹ்ல் பைத்து தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அதில் கோபம் வரல, ஒரு ஹதீஸ் நூல்ல இல்லாத இன்னொரு வார்த்தையை சொல்றாரு. அடுத்ததாக மண் அனாபை வத்தபிய மண் அனாப இலைய அப்படிங்கிறத அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்வது என்று நம்ம சொன்னோம். அதுக்கு இல்ல லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாரு அப்படின்னு ஒரு சொல்ல, அடுத்தவர் அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் அவங்க உயிரோடு இருக்கல அப்படின்னு திரும்ப அதுக்கு சப்போர்ட் பண்ண, அதற்கு அடுத்து இன்னொருவர் அதுக்கு ஆதாரமாக இன்னொரு விஷயத்தில் 3 பேர் சப்போர்ட். அதுக்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதற்கு பின்னாடி என்ன சொல்லப்படுகிறது, அழக தெளிவா அங்க சொல்லப்படும், வத்தபி சபீல மண் அனாப இலைய, என் பக்கம் யார் திரும்புகிறார்களோ அவர்களை பின்பற்றுங்கள், சும்மா இலைய மர்ஜுவுக்கும், நீங்கள் திரும்பி வருவது என்னிடத்தில் தான் இருக்கிறது, உன் அப்பிவுக்கும் பிமா குந்தும் தாமலூன், நீங்கள் செய்யக்கூடியதை நாம் உமக்கு உணர்த்துவோம். யாரு? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் ஆயிட்டானா? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ்வை ஆக்கக்கூடிய பெருசா அரபி புலமை. மேல பாருங்க கீழே பாருங்க, என்னத்தை பாக்குறீங்க? என்ன ஒரு வார்த்தை சரி தெரியாம சொல்லிட்டாங்கன்னா கருத்துல எடுத்து வைக்காம, இது யார்? லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்க சொன்னதுன்னு சொன்னா அல்லாஹ் அவங்கள அவர் நம்ம என்னென்னலாம் செஞ்சேன்னு சொல்லுவாரா? இதுக்கு சப்போர்ட், இதுக்கு கோபம் வர மாட்டேங்குது, சிரிப்பு வர மாட்டேங்குது ஆளுக்கு. இவ்வளவு இதாக இறை தூதரை கடவுள் நிலைக்கு வச்சு பேசுறோம் என்று அதுக்கு வரல. ஒரு குறியீடு மேல வச்சா கீழே வச்சாங்கிறதுக்கு குதிக்கிறது. அகலாக்க முதல்ல
அவங்க பார்க்கட்டும். முதல்ல தான் மூஞ்சிய முகத்தில் பார்த்துட்டு அப்புறம் இங்கே என்ன செய்யட்டும் பேசட்டும். அடுத்ததாக அதை சொன்னாங்களே கர்மானியா, அது ரொம்ப கிண்டலா. ஒரு உண்மையிலேயே இருந்தால் என்ன செய்யணும், ஒரு இமாமுடைய பேரை தவறா பயன்பாடு வருத்தப்படணும். ஏன்னா புகாரியுடைய ஷேഖ்னு வேற சொல்லிக்கிட்டாங்க. என்ன இருக்கு இப்போ போய் எங்க போய் சிரிக்க போறீங்கன்னு பாருங்க. உம்தத்துல் காரியில காலன் நவவி அல் கர்மானி பி ஃபதஹில் காஃபி, காஃபுக்கு ஃபதஹ் வைத்து அகர குறியீடு வைத்து கர்மானி என்று படிக்க வேண்டும் என்று இமாம் நவவி ஷாஃபி மதுஹபை சார்ந்தவர் சொன்னார். போய் சிரிங்க அங்க அவங்கள பார்த்து. ஷாஃபி இமாமுடைய மதுஹபை சார்ந்த இமாம் நவவியை பார்த்து சிரிங்க நீங்க. அங்க ஃபதஹ் வைச்சா ஒரு வார்த்தையில ரெண்டும் இருக்கிறது. ஃபதஹ் வைத்தும் படிக்கலாம், கசர் வைத்தும் படிக்கலாம். அகர குறியீடும் இருக்கிறது, இகர குறியீடும் இருக்கிறது. நவவி இமாம் என்ன செஞ்சிருக்காங்க, ஃபதஹ் வச்சும் படிச்சிருக்கிறார். இதை ஓன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க பெருசாக. உளவு அசிங்கங்களுக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் வரவில்லை. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை தான் என்ன செய்கிறார்கள், பெரிதாக எடுத்துக்கொண்டு சொல்கிறார்கள். அடுத்து இவர்கள் வரக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் இவர்கள் உள்ளுக்குள்ள எத்தனை விஷயங்களில் அவர்கள் முரண்பாடு வைத்திருக்கான்னு பார்ப்போம். அடுத்து இப்போ என்ன வந்துருச்சுன்னா குர்ஆன் ஹதீஸை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க, ஜக்காத் ஒரு ஆய்வு. அப்புறம் அதுக்கடுத்து என்ன வந்தாச்சு, ஹதீஸ்கள் குர்ஆனுக்கு முரண்படுமா, அப்புறம் தொழுகை புக்கு, அப்புறம் ஏகத்துவம், தீன்குல பெண்மணி, இதெல்லாம் என்ன செய்ய இஜ்மா கியாஸுக்கு ஆதாரம். நம்ம கேட்டோம்டா மதுஹப் நூல்களில் இவர் தான் கேட்டார். என்ன கேட்டார், எங்கள்கிட்ட எல்லாம் ஒத்த கருத்து தான் இருக்காங்க, யாருமே சொல்லலை, நாங்க சொன்ன கருத்தை தான் சொன்னாங்க, நீங்க சொன்ன கருத்துக்கு மாற்றமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இமாம் அகமது அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் விதியை படியுங்கள். என்ன விதியில குர்ஆன் ஹதீஸில் இருந்தா எடுத்து காட்டணும் அப்படின்னு இருக்கு. இந்த புத்தகம் குர்ஆன் ஆமிதிங்கிறது குர்ஆன் ஹதீஸ்ல உள்ளதா? இதே உங்க மூஞ்ச நீங்க திருப்பி பார்த்துட்டு ஜகாத் ஒரு ஆய்வு குர்ஆனா, தொழுகை புக்குங்கிறது குர்ஆனா, அவங்க எடுத்து வைக்கும் போது அதெல்லாம் சரியா. நீங்க கேட்டதுக்கு தான் பதில் சொன்னோம், கருத்து வேறுபாடு இல்லைன்னு சொன்னீங்களே. நாங்க எல்லாம் ஒற்றுமையான கருத்துல எங்க இமாம்கள் எல்லாம் கரெக்டா தான் சொன்னீங்கன்னா குர்ஆன்லயா இருக்கும் உங்க இமாம்களுடைய சொல்லு? நீ இஜ்மாக்கு நீங்கள் சொல்லக்கூடியது எல்லாம் சரியான கருத்து, அதுல மாற்று கருத்து இல்ல அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்க இமாம்களுடைய புக்ல இருந்தா எடுத்து காட்ட முடியும். எப்படி குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுத்து காட்ட முடியும்? நீங்க எதுக்கும் சம்பந்தம் இல்லாத அந்த புத்தகத்தில் இருக்குது, எங்களுடைய புத்தகத்தில் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, அதுல இஜ்மா, இது இஜ்மாக்கு ஆதாரமா? உங்களுடைய சான்றுகளுக்கு எங்க புத்தகத்துல இருந்து இஜ்மாக்கு ஆதாரம் காட்டுறாங்க. அதனால அவர்கள் என்ன சொல்வதற்கு முன்னால் என்ன செய்ய, முதல்ல அவர்கள் தன் தரப்பை தன்னுடைய நிலையை சரியாக விளங்கி கொண்டு பேசுங்க. முன்னாடி ஒருவர் பேசுறார், பின்னாடி ஒரு தப்லீக் ஜமாத்து சார்பாகத்தான் அது அடுத்த கிளிப்பிங் வருது. உங்களுக்கு என்ன சொல்லுகிறார்கள், தப்லீக் ஜமாத்தில் அதற்கு ஒன்றுபட்ட கருத்து உள்ளவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அவங்க முதல்ல இந்த ஒப்பந்தம் போடும்போது என்ன நடந்துச்சுங்க ஒன்று பார்த்துட்டு பேசியிருந்தா நல்லா இருக்கும். அதையும் சொன்னார். ஏன் விவாத ஒப்பந்தம் போட்டவங்க தான் இங்கே பேச வேண்டும் என்று இருக்கிறதா? நாங்கள் யார் வேணாலும் பேசலாம், பேச வேண்டாம். எங்க இதுலையும் ஒப்பந்தம் போட்டவங்களும் இருக்கிறாங்க, இல்லாதவங்களும் இருக்கிறாங்க. அதுக்கு நாம கேட்கல. எதுக்கு நாங்கள் சொன்னோம்னா ஒப்பந்தம் போடும்போது என்ன விதிமுறைகள்லாம் பேசப்பட்டது என்பதை நீங்க மறுத்ததின் காரணத்தினால்தான் இதுல உள்ளவர்கள் அதுல வந்திருந்தார்களே. ஆனால் இந்த உண்மை நிலை புரிந்திருக்குங்கிறது தான் சொன்னோம். நீங்க யார் வேணாலும் பேசலாம், இவங்க பேசக்கூடாது என்று சொல்லல. அங்கே சட்ட அமலாக்க சங்கத்தினர்கள் பேசும் பொழுது நாங்க தப்லீக் ஜமாத்தில் உள்ளவர்கள் தான், நாங்க பேரை இந்த தப்லீக் ஜமாத்துன்னு பேரை போட்டோம்னு சொன்னா எங்க மர்கஸ்ல தடை வந்துடும். அதனால இந்த பேரை போட்டிருக்கன்னு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அவங்க சொல்லியிருக்காங்க. அதனுடைய விஷயங்கள் என்ன செய்வாங்க இப்ப சொல்லுவாங்க. அந்த கிளிப்பிங் இது போடுங்க. அன்பின் சகோதரர்களே, நேற்றைய தினம் நாங்க தப்லீக் ஜமாத்தா, நாங்க இஸ்லாமிய சட்ட அமுலாக்கல் சங்கம், எங்கள்கிட்ட ஏன் தப்லீக பத்தி பேசுறீங்க, தாலீம் தொகுப்பை பத்தி எங்கள்கிட்ட ஏன் கேட்குறீங்க, எங்களுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு தான் நேத்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே வழங்கப்படுத்தினோம். சேம் சைட் கோல் போடாதீங்க, திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துறோம். நீங்க ஒப்பந்தத்துக்கு வரல, நான் 18 கேள்வி ஒப்பந்தத்தில் கேட்பேன் என்று சொன்னவர் எங்கே என்றெல்லாம் கேட்டோம். ஆனா 18 கேள்வி கேட்கணும்ன்றவர் தான் இங்க கேட்கணுமான்னு கேட்டாங்க. இப்ப நான் போடுற கிளிப்பிங்க பாருங்க.
ஒப்பந்தத்தில் நாங்கள் தப்லீக் ஜமாத்து தான் என்று ஒத்துக்கொண்ட காட்சி. சரியா? ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லாரும் ஓல் சிலோன் ஜமீயத்துல் உலமாவோட மெம்பர்ஸ். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தப்லீக் ஜமாத்துடைய அமீர்களுக்கு கட்டுப்பட்டவங்க. எங்களை பொறுத்தவரையில் இப்படி ஒரு விவாதத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டா உடனே மர்கஸு கூப்பிட்டு இதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் எங்களால் வரையலாது, நான் கட்டுப்பட வேண்டி வரும். உங்களுக்கு அப்படியான பிரச்சனை இல்லை. ஆனால் எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எல்லாரும் ஓல் சிலோன் ஜமீயத்துல் உலமாவோட மெம்பர்ஸ். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் தப்லீக் ஜமாத்துடைய அமீர்களுக்கு கட்டுப்பட்டவங்க. எங்களை பொறுத்தவரையில் இப்படி ஒரு விவாதத்துக்கு பேர் கொடுக்கப்பட்டா உடனே மர்கஸு கூப்பிட்டு இதுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னால் எங்களால் வரையலாது, நான் கட்டுப்பட வேண்டி வரும். உங்களுக்கு அப்படியான பிரச்சனை இல்லை. அதுல திட்ட தெளிவா சொல்றாங்க, எங்களை பொறுத்த வரையில நாங்க அத்தனை பேரும் தப்லீக் ஜமாத்து ஜமியத்துல் உலமாவுக்கு கட்டுப்பட்டவர்கள். உங்களை மாதிரி இல்ல, நாங்க விவாதத்துக்கு தப்லீக் ஜமாத்துன்ற பேர்ல வந்துட்டோம்னா எங்களை ஜமியத்துல் உலமாவுல இருந்து நீக்கிடுவாங்க. திட்ட தெளிவா சொன்னீங்க, அதனால தான் கள்ள பேர்ல வந்தாங்க. எதுக்கு தப்லீக் ஜமாத்துன்ற பேர்ல வரல தெரியுமா? வந்தா ரிசீமுத்திர இருந்து லெட்டர் வரும். புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் இந்த கள்ள பேர்ல வந்தது. கள்ள பேர்ல எது எடுத்ததுக்கெல்லாம் கள்ளப்பேரில் வந்தார்கள், எங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கள்ளப்பேரில். அதனாலதான் இஜ்மா கியாஸ் வேண்டாம் என்று விட்டு கள்ளப்பேரில் கள்ளப்பேர்ல வாதிட்டது யாரு? திட்ட தெளிவா ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத். நாங்கள் சொல்வது இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க சொன்னீங்களா? கள்ளப்பேர்ல வந்தது மட்டும் இல்லாம நாங்க சுத்தவான்கள். சில ஆக்கள் இருக்கிறாங்க, களவு எடுத்துக்கிட்டு ஓடும் போதே கள்ளம் வந்துட்டான் ஓடுவாங்க. அது மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டா நான் பாத்தீங்களா நாங்க நல்லவங்க, நல்லா பேசுறோம். சிரிச்சுக்கிட்டா நல்லவங்களா? பைத்தியாரம் கூட சிரிச்சுக்கிட்டு இருப்பான். நல்லவன்றலாமா? அடுத்தது பாத்துக்கிறங்க. நேத்து அமானி ஹசரத் சொல்லிடவா? சரி, அன்பிற்குரிய சகோதரர்களே, நேற்றைய தினம் இஜ்மாவுக்கு ஆதாரமாக அவர்கள் கருதிய சில குர்ஆன் வசனங்களை எடுத்து போட்டார்கள். அந்த வசனங்களில் இவர்கள் சொல்லக்கூடிய இஜ்மாவுக்கு எந்த வகையான கருத்தும் இல்லை, ஆதாரம் இல்லை என்பதை தெள்ள தெளிவாக ஒவ்வொன்றுக்கும் நிரூபித்திருக்கிறோம். இஜ்மாவை பற்றி அவர்கள் விளக்கம் சொல்லும்போது இஜ்மா என்பது குர்ஆன் ஹதீஸை தழுவிய ஒன்று என்று சொன்னார்கள். ஆனால் நீங்கள் ஒப்பந்தத்தை பார்த்தால் இஸ்லாத்துடைய மூல ஆதாரம் குர்ஆன், ஹதீஸ், அப்புறம் இஜ்மா, அப்புறம் கியாசு, மூல ஆதாரம் என்று மூணாவது நாலாவது என்று பிரித்து போட்டிருக்கிறார்கள். குர்ஆனுடைய விளக்கம் என்பது ஒரு குர்ஆனுக்கு சரியான முறையில் விளக்கம் கொடுத்தால் அது குர்ஆனுக்கு வெளியில உள்ளது கிடையாது, குர்ஆன்ல உள்ளதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுக்கு ஒருவர் சரியான முறையில் விளக்கம் கொடுத்தால் அது மூணாவது அடிப்படை இல்லை, அது நான் தனி அடிப்படையா சொல்ல வேண்டியதில்லை, அது ஹதீஸ்ல உள்ளதுதான். அப்ப குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம், இந்த இஜ்மான்னு ஒண்ணு கிடையாது. அதை அவர்களுடைய வாயிலிருந்தே தெள்ள தெளிவாக நிரூபித்து விட்டார்கள். குர்ஆன் ஹதீஸ் தழுவிய விளக்கம் என்று சொன்னதின் மூலம் குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் மார்க்கம், அடுத்தலாம் அடிப்படைகள் கிடையாது என்பதை அவர்கள் வாயிலிருந்து ஒத்துக்கொண்டார்கள். ஷாரானியுடைய விஷயத்தை கேட்டோம். ஷாரானியுடைய கிதாப்ல இல்லாதெல்லாம் சேர்த்து விட்டார்கள் என்று சொன்னீர்களே, அதற்கு ஆதாரம் கொடுங்கள். அவர் எங்கே சொல்லி இருக்கிறார்? சொன்னார் என்று சொன்னால் அதற்கு அதை நீங்க எப்படி பிரிப்பீங்க? ஷாரானுடைய கூற்றுல இதெல்லாம் உண்மை, இதெல்லாம் அவர் மேலே இல்லாத சொல்லிட்டாங்க, எப்படி நீங்க பிரிப்பீர்கள்? அந்த லிஸ்டை கொடுங்கள், எப்படி பிரித்தீர்கள்? அப்படிலாம் கேட்டோம். ஏன்னா நிறைய இருக்குது. ஷாரானுடைய விஷயத்தை வண்டி வண்டியா வச்சிருக்கிறோம், அதையெல்லாம் அவர்கள் தெளிவுபடுத்த வேண்டும். அடுத்து கடைசியா பேசின சகோதரர் சொன்னார், இந்த அசிங்கங்களை எல்லாம் பட்டியல் போட்டார்கள், அதற்கெல்லாம் நாங்கள் இவ்வளவு நேரம் பதில் சொல்லவில்லை, வாயை திறக்கவில்லை, இப்போது பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் வந்துவிட்டது, அதனால் பதில் சொல்லுகிறோம் என்று சொன்னார். நாங்களாம் சந்தோஷப்பட்டோம். சரி கடைசியாலாவது பதில் வந்துருச்சே அப்படின்னு நினைச்சோம். பதில் வரும்னு பார்த்தா வேதாளம் முருங்கை மரத்துல ஏற மாதிரி குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸ்கள் அங்க போயிட்டாரு. இந்த முட்டையை விடுறது, கழுதையுடைய தக்கரை விடுறது, வெட்டி கிடக்கக்கூடிய உறுப்பை சொருகிறது, சிறுமியை சிதைக்கிறது, அதெல்லாம் போட்டோமே, அதுக்கு பதில காணா. இதுக்கு தான் கஞ்சா அடிக்கிறது, நிறைய பட்டியல் போட்டோம். நிர்பந்தம் வந்து விட்டது, அசிங்கத்துக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு அங்க ஓடிட்டாங்களே தவிர இதை பத்தி அவங்க பேசல. அதுவா தலைப்பு? எப்படி உங்களால பேச முடியுது?
தலைப்புக்கு மாறி தலைப்புல இல்லாத விஷயங்களை எல்லாம் பேசி மக்களை நீங்கள் திசை திருப்பி கொண்டிருக்கிறீர்கள். உம்மு ஹராம் விஷயத்தை சுட்டி காட்டினார்கள். அதை படிக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் தெரியும் அது அசிங்கமா, நம்ம அசிங்கமா பேசுவதற்கு ஆதாரமாக சுட்டி காட்டினார்கள். நீங்க அசிங்கமா விளங்கினதை கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். அசிங்கத்தை நாங்க ஆதரிச்சோமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹரம் என்று நிரூபிக்கப்படாத ஒரு பெண்ணுக்கு பக்கத்தில் போய் படுத்தார்கள். அந்த பெண் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு பேன் பார்த்து விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். இது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்துவது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவருடைய தலையில் எத்தனை நரைமுடிகள் இருந்தது என்பது உட்பட வரலாற்றிலே நூற்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உம்மு ஹராம் என்ற பெண்மணி, சஹாபிய பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மஹரமானவர்கள் என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களுடைய வரலாறு பதியப்பட்டதை போல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொந்த பந்தம் அனைத்தும் பதியப்பட்டதை போல், இந்த உம்மு ஹராம் என்ற சஹாபிய பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு மஹரமானவர்கள் என்ற தகவல் ஏன் பதியப்படவில்லை? அதுக்கு என்ன ஆதாரம்? நம்மளை பார்த்து சொன்னாங்க, நீங்க யூகமா நினைக்கிறீங்க, கற்பனை பண்றீங்க. யாரு கற்பனை பண்றா? மஹரம் இல்லாத ஆதாரம் கிடைக்காத ஒரு நபர்களை எல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு மஹரம்னு சொல்லிக் கொண்டு நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய ஆபாசங்களை ஆதரிக்கிறீர்கள். அது கூடாதுன்னு சொன்னா ஆபாசத்துக்கு எதிராக நாங்க பேசுறோமா, ஆபாசத்தை ஆதரிக்கிறோமா? சரி, நாங்க புக்கு போட்டோம்ல, இதெல்லாம் கூடாது தப்புன்னு போட்டோம்ல, நாங்க உங்களுக்கு பட்டியல் போட்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி கஃபா வஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா, அம்மா பாத். அன்புக்குரிய அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, முழு உலகமும் பார்த்துக்கிட்டு இருக்குது. எடுத்து போட்டார் கிருமானிய. அந்த கிருமானியிலே தர்ம அடி இருக்குது. அந்த கிளிப்பை திருப்ப போடுங்க, அந்த கிளிப்பை திருப்ப போடுங்க. அதில் என்ன இருக்குதுன்னு பாருங்க. அவரு சொன்ன கிருமானி யாரு? இவர் காட்டுற கிருமானி யாரு? அவர் சொன்ன அதிலே இருக்குது. நவவி இமாம் சொல்றார்கள், கிருமானி என்று புகாரியுடைய ஒரு விரிவுரையாளர் இருக்கிறார், அவருக்கு கசுறு வச்சு கிருமானி என்று தான் சொல்லணும். இவங்க போட்டு காட்டினது அது ஒரு அறிவிப்பாளர் கர்மானி, அது பத்துக்கு வச்சு வாசிக்கலாம். அந்த கிளிப்பை போடுங்க, போட்டீங்கன்னா அதிலே வழங்க உங்களுக்கு கிருமானியா கர்மானியா. நாங்க புகாரியோட உஸ்தாத் என்ன சொன்னோம், புகாரியோட ஷேக் என்ன நாங்க சொன்னோம், சரியா புரியணும். புகாரியுடைய விரிவுரையாளர் என்றோம், ஷாரி ஹண்டோம். ஷாரி ஹண்டா ஷேகா, புகாரியுடைய விரிவுரையாளர் என்றோம். அந்த விஷயத்தை திரும்ப படிச்சு பாருங்க, என்ன போட்டிக்கிறார் நவவி மாமன். கிளிப்பை போட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கும். மற்ற சொன்னாரு இத்ரத்தி வாஹ்ல பைத்தி. நான் என்ன சொன்னேன், முஸ்லிம் ஷரீஃப்ல இத்தனையாவது நம்பர்ல இருக்குது, அல்லாஹ்வுடைய வேதத்தையும் எடுங்க அஹ்லுல் பைத்தையும் எடுங்க என்று இருக்குது என்று சொன்னேன். அஹ்லுல் பைத், அப்ப இத்ரத்தி என்பதும் அஹ்லுல் பைத் என்பதும் ஒரே வார்த்தை. இத்ரத்தி என்றாலும் எனது குடும்பம் நான், அஹ்லுல் பைத் என்றாலும் எனது குடும்பம் நான். நானவென்றால் என்ன, அண்ணன் என்றா என்ன, ஒத்தகரத்துள்ள சொல்தானே. உங்களுக்கு இத்ரத்தி என்ற வார்த்தை வேணுமா? இது திருமதி ஷரீஃப்ல இருக்குது. இன்னி தாரிகுன் ஃபீக்கும் மா இன் தமஸ்ஸக்தும் பிஹி லம் தضلوا பாதி அஹதுஹுமா அஅலமு மினல் ஆகர் கிதாபுல்லாஹி ஹப்லும் மம்தூதும் மினஸ் ஸமாஇ இலல் அர்ض் வ இத்ரத்தி அஹ்லி பைத்தி. திருமதி ஷரீஃப்ல 2458வது ஹதீஸ், சஹீஹான ரிவாயத். தேவைன்னா பார்க்கலாம். இரண்டாவது என்ன சொன்னாங்க, அடுத்ததாக என்ன சொன்னாங்க, எல்லாம் முடிஞ்சு போய் எங்கட ஜகாத்து கிதாப ஆதாரமா காட்டுறாங்க. ஷே, உங்களோட கிதாப ஆதாரமா காட்ட போறோமா? எங்கட மதுஹபு கிதாபையே நாங்க காட்டல. நாங்க உங்களுக்கு சொல்றோம் காட்டாதீங்க. இரவு சொன்னீங்க மனிதா அல் இஜ்மா ஃபஹுவ காதிபன்னீங்க, அதையே காட்டாதீங்க, அதையே எடுக்காதீங்க. குர்ஆன் சுன்னாவுக்குள்ள இருங்க. ஏன் காட்டினோம் தெரியுமா? இஜ்மா இல்லை என்று கதைக்கிறீங்களே, நீங்களே இஜ்மா செஞ்சிருக்கிறீங்க என்று உங்களுக்கே தெரியாம. உங்களுக்கு இஜ்மா இன்னும் புரியல, உங்களுக்கு இஜ்மா இன்னும் புரியல. நீங்க இஜ்மா விளங்குறீங்க குர்ஆன் சுன்னாவுக்கு அப்பாற்பட்ட ஒன்று. நீங்களே இஜ்மா செஞ்சிருக்கிறீங்க, எங்கட வரைவிலக்கெடுத்துக்கு உட்பட்டு இஜ்மா செஞ்சிருக்கிறீங்க. பாருங்க, 24 கேள்வி 26 கேள்வின்னு போடுறாங்க. அந்த 26 வரிசையாக போடட்டும், உங்களுக்கே பதில் விளங்கும். 26 மொத்தமா போடுறாங்களே, 26 விவரமா போடட்டும், அதுல பதில் உங்களுக்கு விளங்கும். இவங்க விளங்குறாங்க இஜ்மாண்டா குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்டு ஒரு ஹோல்ல எல்லா அறிஞர்களும் ஒன்று சேர்ந்து ஒரு கருத்துக்கு வாரது. இஜ்மாண்டா அப்படியா?
எல்லாரும் முழு உலகத்தில் உள்ள அறிஞர்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தலாம் ஒரு இடத்துல. இஜ்மா என்பது ஒரு கருத்து வருகிறது, அதை யாரும் எதிர்க்காமல் இருக்கிறது. பிலா முகாலபத்தின், யாரும் அதை எதிர்க்காம இருக்கிறது தான் இஜ்மா. நாங்க சொல்றோம், நாங்க இஜ்மாவுக்கு காட்டிய ஆதாரங்களில எங்கேயாவது ஒரு ஆய்வாளர் அந்த கருத்துக்கு எதிராக பேசியிருக்கிறாரா? அகீமுஸ் ஸலாத், தொழுகை அல்ல என்று பேசியிருக்கிறாரா? ஆத்து ஜக்காத், ஜக்காத் அல்ல என்று பேசியிருக்கிறாரா? காட்டுங்க. நீங்க காட்ட தயார் இல்லை. அடுத்தது என்ன சொன்னாங்க? ஜமாத்து தப்லீக், தப்லீக பத்தி பேசினா எல்லாம் முடிஞ்சு போச்சு. குர்ஆனும் முடிஞ்சு போச்சு, ஹதீஸ்லயும் ஆதாரம் இல்லை, இதுவரைக்கும் இஜ்மா கியாஸ் இல்லைன்னு எந்த ஆதாரத்தையும் அதிலிருந்து முன் வைக்கல. ஹதீஸ்ல இருந்து காட்டல, ஒன்று காட்டினாங்க பாருங்க, ஒன்றையும் காட்டல. இப்ப என்ன இறங்கினாங்க? மதுஹபுக்கு இறங்கி பார்த்தாங்க, திசையை திருப்பலாமான்னு பார்க்க. ஷாரானி புக்ல இறங்கி பார்த்தாங்க, திசையை திருப்பலாமான்னு பார்க்க. இப்ப தப்லீகுக்கு இறங்குறாங்க. வாங்க, விவாதம் பண்ண வந்தவங்க எவங்களா இருக்கட்டும், நீங்க தௌஹீத் ஜமாத்தில் உள்ளவங்க வந்திருக்கிறீங்க என்றதுக்காக உங்களுடைய எல்லாத்தையும் எடுத்து கதைக்கிறது விடத்துல. அடே, விவாதத்துக்கு ஒரு தலைப்பு இருக்குது. எல்லாத்தையும் பேச போனா 362 நாள் இங்க பேச வேண்டி வரும், வருடம் பூராக பேச வேண்டி வரும். என்ன நிலைப்பாட்டில் உள்ளவர் வந்தாலும் தலைப்பொண்டு வைத்து பேசுறோம், அந்த தலைப்புல பேசுங்க. தலைப்பு என்ன? இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது, அதை பேசுங்க. அதுக்கு வாங்க, யாரு பேச வரட்டும், அதுக்கு ஒரு தலைப்பு, அப்பதான் மக்களுக்கு தெளிவு வரும். இந்த தலைப்புல பேசுகிறார்கள், இதுக்கு ஆதாரம் முன்வைக்கிறார்கள், பதில் சொல்லுகிறார்கள், அல்லது பதில் சொல்லவில்லை, தெளிவாகும். தெளிவாகிறதுக்கு எளிதாகத்தானே ஒரு தலைப்பு எடுத்து பேசணும். ஏன் தலைப்பை விட்டு டோர்றீங்க? இஜ்மாவை இன்னும் நீங்க புரிஞ்சு கொள்ளல, அல்லது புரியாதது போன்று நடிக்கிறீர்கள். அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்தது ஒரு விஷயம், அப்துல் வஹாப் ஷாரானியுடைய அந்த கிதாபை கொண்டு வந்து தரையில்லைன்னு சொல்றாங்க. நான் இப்ப கொடுக்கிறேன், நீங்களே படிச்சு பாருங்க. நீங்களே படிச்சு பாருங்க, இந்த கிதாபில் என்ன இருக்குதுன்னு படிச்சு பாருங்க. 674வது பக்கத்தில் அப்துல் வஹாப் ஷாரானி என்ன சொல்றாரு, நீங்களே படிச்சு அதை காட்டுங்க. அப்படி இல்லை நான் தாங்க, நாங்க வாசிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, இப்போ ஆமா தலைப்பை பத்தி சொன்னாங்க. தலைப்பு 2 பக்கம் போட்டிருக்குது. இஸ்லாமிய அடிப்படை மூலாதாரம் எது, இந்த பக்கம் போட்டிருக்கு, அந்த பக்கம் போட்டிருக்குது. இப்போ உதாரணமா உங்க தரப்புல ஒரு பேப்பர் கொடுத்து இஸ்லாமிய மூல அடிப்படை ஆதாரம் எது, அடிப்படை மூல ஆதாரம் எது என்று பேப்பர்ல கொடுத்து அதுக்கு பதில் எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்தா நீங்க என்ன பதில் எழுதுவீங்க? எங்க தரப்புல கொடுத்து எழுதுனா என்ன பதில் எழுதுவோம்? தலைப்புங்கிறது இதுதானே. அடுத்தது, ஏற்கனவே நேத்து போட்டு குழப்பினாங்க, தலைப்பு நிலைப்பாடு, தலைப்பு நிலைப்பாடுன்னு சொல்லி. அதாவது நாங்க நிலைப்பாட்டையும் தலைப்புல சேர்த்துருக்கிறோங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, இப்போ நான் கேட்கிறேன், இப்போ அந்த நிலைப்பாட்டுன்னு சொல்லியிருக்கிறது, நாங்க அதை பத்தி பேச வரல, ஆனா சொன்னதுக்காக சொல்ல வரோம். இப்போ உதாரணமா அந்த நிலைப்பாட்டில் மதுஹபுகள், தப்சீர்கள், சட்ட நூல்கள் என்று போட்டிருக்கிறீங்களே, இந்த தாலீம் தொகுப்புன்னு காமிச்சிங்கள், அமல்களின் சிறப்பு, இந்த 3ல எதுல வரும்? அது மதுஹபுகள்ல வருமா, அல்லது தப்சீர்கள்ல வருமா, அல்லது சட்ட நூற்கள்ல வருமா? சொல்லுங்க பாப்போம். நிலைப்பாட்டில் தான் இருந்து பேசுறோம்னு சொல்றீங்களா, நிலைப்பாட்டை மாறிட்டீங்களா இல்லையா? ஒன்று தலைப்பை விட்டு மாறிட்டீங்க, 2வது நிலைப்பாட்டிலையும் இல்லை. அது மாதிரி நீங்க மாத்தி மாத்தி பேசுறது சரியான ஒரு போக்கா இல்லை. அடுத்தது சொன்னாங்க, நேற்று சொல்லும்போது ஹஜ்ரத் ஏற்கனவே சொல்லி காமிச்சாங்க இந்த விஷயத்த. அதாவது ஜகாத்து ஒரு ஆய்வை ஆதாரமா எடுக்கிறாங்கன்னு சொல்லி, நாங்க குர்ஆனிலிருந்து இஜ்மா என்றால் என்ன என்று சொல்லப்பட்டது, ஹதீஸிலிருந்து குர்ஆனிலிருந்து இஜ்மாவை நிரூபித்தோம், ஹதீஸிலிருந்து இஜ்மாவை நிரூபித்தோம். அடுத்தது, நாங்கள் மட்டும் இஜ்மாவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நீங்கள் வார்த்தையை புழங்கவில்லையே தவிர உங்களுடைய நடைமுறையில் நீங்கள் இஜ்மாவை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இஜ்மா இல்லை என்று சொன்னது வேறு, அதை நடைமுறைப்படுத்துவது வேறு. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன்னா ஜகாத் ஒரு ஆய்வில் நான் திரும்ப 2 தடவை படித்தேன். கருத்து வேறுபாடுகள் என்று சொன்னீர்கள், அதே போன்று 3 வருடங்கள் ஆய்வு செய்ததாக கூறுகிறீர்கள். கருத்து வேறுபாடுகள் எப்பொழுது வரும்? குர்ஆனிலே இருந்தால்,
ஹதீஸிலே தெளிவாக இருந்தால் பிறகு ஏன் உங்களுக்கு 3 வருடங்கள் தேவைப்பட்டது? அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வ ஸலாமுன் அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஆரம்பத்தில் பேசிய சகோதரர்கள் சொன்னார்கள், அந்த ஒத்தபி சபீல மன் அனாப இலையில் நம்ம என்ன தவறாக அறுத்து வச்சோன்னு சொன்னாங்க. ஆனால் அவர் தவறாக அறுத்து வச்சதை சொல்லலை. ஒத்தபி சபீல மன் அனாப இலைக்கு முதலாவது அவங்க தான் தவறாக அறுத்து வச்சாங்க. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னு என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க அப்படிங்கிறத என்ன செய்யல, அவங்க சொல்லலை. சரி விடுவோம், அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வாங்க. இஜ்மாவை நாம் சரியாக நிரூபிக்கல, இது அவங்களுடைய வளமையான பல்லவி தான். எப்போ போனாலும் நாங்கள் இத்தனை தலீலை சொன்னோம், எதுக்கு ஆதாரம் சொல்லலை அப்படின்னு சொல்லியே மக்களை என்ன செய்வாங்க, திசை திருப்புவாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நேற்று நம்ம நிறைய ஆயத்துக்களை சொன்னோம், அதுக்கு அவங்க எதிர்வாதமாக சில கருத்துக்கள் சொன்னாங்க, அதுக்கு நம்ம பதிலையும் சொன்னோம். அந்த ஆயத்துகளுக்குரிய பதிலை இதுவரைக்கும் அவங்க சொல்லலை, அந்த ஹதீஸுக்குரிய பதிலையும் இதுவரைக்கும் அவர்கள் சொல்லவில்லை. ஆயத்துக்குரிய ஹதீஸுக்குரிய பதில் இதுவரைக்கும் வரல. எதுவரைக்கும் அவர்கள் அந்த ஆயத்துக்கு நாம் சொன்ன பதிலுக்கு பதில் அளிக்கவில்லையோ அதுவரைக்கும் இஜ்மா நிரூபணமாகிவிட்டது என்பதுதான் உண்மை. அடுத்து உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் பேசியவர்கள் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் இந்த நூலுடைய ஆசிரியர் தான் பேசியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். அவராகத்தான் இருக்க வேண்டும், அநேகமா அவர் தான் இப்படி பேசியிருப்பார். உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பற்றி இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், குர்ஆனுக்கு முரண்படும் ஹதீஸுகள் என்ற தலைப்பில் இந்த ஹதீஸை எடுத்துகிட்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவர்கள் ஒழுக்கமானவர்கள் என்பதை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி முயற்சி செய்கிறாங்களாம். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுக்காக வேண்டி இந்த ஹதீஸை நாங்கள் மறுக்கிறோம் என்று என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. நியாயமான முறையில் முயற்சி செஞ்சுருக்கணும். அப்படி முயற்சி செஞ்சால் நேர்மையாக நியாயமாக முயற்சி செஞ்சுருக்கணும். இருக்கிற விஷயத்தை சொல்லி முயற்சி செஞ்சுருக்கணும். இருக்கிற விஷயத்தை சொல்லி முயற்சி செஞ்ச அவர்களை போன்று நமக்கு கொச்சையாக பேச தெரியாது. எம்முடைய ஃபிக்ஹுடைய கிதாபுகளில் எம் உணர்ச்சிகளை தூண்டுறதை போன்று என்னென்னமோ சொன்னாங்க, ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் பெருசாக அதை பெருசாக எடுத்துக்கொள்றதே இல்லை. ஏன்னா அது ஆபாச கண்ணோட பார்ப்பவர்கள் ஆபாசமாக தான் பார்ப்பாங்க. அதை அப்போ இதையே ஆபாசமாக பார்க்குறவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் அதையே ஆபாசமாக பார்க்கக்கூடியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உண்மையில் ஒவ்வொரு மூமினும் இதை கேட்டால் யார் இதை சொன்னது, உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மடியில் தலை வைத்து இதைத்தான் நம்ம கேட்டோம். இது யார் சொன்னது? உங்களுக்கு பிராக்கெட்ல போட்டிருக்கீங்க. ஹதீஸா இருந்தால் ஹதீஸை காட்டுங்க. எப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹராம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நஊது பில்லாஹி மின் தாலிக் உங்களுடைய கருத்து பிரகாரம் அவர்கள் மஹரம் என்று இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கருத்து பிரகாரம் எப்படி அவர்கள் இதில் தலையை வைத்தார்கள், ஏன் உங்களுடைய கருத்தை நீங்கள் அங்கே சொல்கிறீங்க, அதைத்தான் நம்ம எடுத்து சொன்னோம். நாங்கள் மஹரம் இல்லை என்று சொல்கிறதுக்காக வேண்டி அதை எடுத்து வச்சோம். நீங்கள் ஏன் தேவையில்லாத ஒரு வாசகத்தை அதுக்குள்ளே இழுத்தீங்க என்பதற்கு தான் நாம் சொன்னோம். சரி, அடுத்ததாக நாம் இஜ்மாவுக்கு இத்தனை ஆயத்துகள் இத்தனை ஹதீஸுகளை சொல்லியிருக்கிறோமே, ஒரு ஆயத்துக்காவது பதிலில் சொன்னாங்களா? பதில் என்ற பெயரில் சில விஷயத்தை சொன்னதுக்கு நாம் பதிலுக்கு பதிலும் சொன்னோமே, அந்த பதிலுக்கு மறுபடியும் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்களா? நாம் ஹதீஸை நேற்று மாலை நேரத்தில் ஒரு ஹதீஸை எடுத்து வச்சோமே, இந்த ஹதீஸை கொண்டு இஜ்மா இருக்கிறது என்று நிரூபித்தோமே, இதற்கு அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்களா? எதுவுமே கிடையாது. இப்போ ஒப்பந்தத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. விவாதத்தில் எதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க? ஒப்பந்தத்தை பற்றி. ஹஸரத் அவர்கள் தெளிவாக அதை பற்றி சொல்லிட்டதுனால நான் இதை விட அதிகமாக சொல்ல தேவை இருக்காது. அடுத்ததாக நாம் நேற்றிலிருந்து இன்று வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிற கேள்விதான். நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்பிக்கை இருக்குது, இன்றைக்காவது கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நாளைக்கு பிறகு குர்ஆன் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர்களுடைய குர்ஆனை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தயவு செய்து உங்களுடைய குர்ஆனை காட்டுங்கள். எங்களுடைய குர்ஆன் இங்கே இருக்குது. முழு உலகமும் ஏற்றுக்கொண்ட குர்ஆன், சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து ஆரம்பித்து சூரத்துல் நாஸோடு முடிவடையக்கூடிய நாங்கள் எல்லாரும் ஓதுற ஆட்கள். அதனால் எங்கள்கிட்ட எல்லாத்தையும் குர்ஆன் எப்பொழுதும் இருக்கும். அப்படி கேட்டிருந்தா உடனே தந்திருப்போம். நீங்கள் இப்பொழுதும் நாங்கள் கேட்கிறோம், இஜ்மாவை ஏற்காமல் குர்ஆனை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதை கேட்கிறோம். கொண்டு வந்திருப்பார்கள் என்று நினைக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். ஏன் நாங்கள் இதை கேட்கிறோம்? உங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கலாம். இதை ஏன் நாங்கள் அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை நான் சொன்னோம், அந்த உதாரணத்தையும் போட்டோம், வாரிசுரிமை சட்டத்தினுடைய உதாரணத்தையும் போட்டோம். அதுக்குரிய பதிலையும் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறோம். இன்று இறுதி நாள் இதற்குள் அவர்கள் தருவார்கள். நேரடி குர்ஆன் ஹதீஸிலிருந்து எந்த அறிஞருடைய சொல் அல்லது எந்த விதமான கியாஸ் எடுக்காம, சஹாபாக்களுடைய சொல்லை ஆதாரமாக எடுக்காமல்
அந்த பாகப் பிரிவினை சட்டத்திற்குரிய தீர்வை அவர்கள் வழங்க வேண்டும். கேட்பாங்க, கேள்வியா வாதமான் விவாதமான்னு கேட்பாங்க. கேள்வியா கேட்கப்படுறதே விவாதத்துக்கு தான். நம்ம கேள்வியா கேட்டதே விவாதத்துக்கு தான். அப்போ சொல்லுங்க, ஒன்று எங்களுக்கு அந்த சட்டத்தை எப்படி பிரிக்கணும்னு தெரியாது, அதுக்கு நாங்கள் பதில் சொல்கிறோம். இல்லை தகப்பனுக்கு எவ்வளவு கொடுக்கணும், தாய்க்கு எவ்வளவு கொடுக்கணும் தெரியாதுன்னு சொல்லுங்க. எங்களுக்கு அது தெரியாது, மகளுக்கு என்ன கொடுக்கணும்னு குர்ஆன் ஹதீஸ்ல எனக்கு நாங்கள் சரியாக படிக்கல சொல்லுங்க, நான் பிரித்து தர்றோம், அதுக்கப்புறம் நீங்கள் நிரூபிங்க. அல்லது தெரியும் என்றால் அந்த கேள்விக்குரிய பதிலை சொல்லி அதுக்கு பிறகு அதை குர்ஆன் ஹதீஸிலிருந்து பதிலை சொல்லுங்க. அடுத்ததாக குர்ஆனை நம்ம ஏன் வந்து செய்யறோம் கேட்கிறோம், ஏன் அவர்களிடத்தில் கேட்கிறோம்? இது உங்களுக்கு ஒரு புதிராக தெரியலாம். நாங்கள் சொல்கிறோம், இந்த குர்ஆன் உலகத்தின் நடைமுறையில் உள்ள இந்த குர்ஆன், இதை நாம் ஏற்றிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லாத வடிவத்தில் இப்பொழுது இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இல்லாத வடிவம் இப்பொழுது இந்த குர்ஆனுக்கு கிடைத்திருக்கிறது. இந்த குர்ஆனை முழுமையாக நாம் ஏற்றிருக்கிறோம். இன்றைக்கும் கூட நாம் சொல்கிறோம், யாராவது ஒருத்தர் இப்படி மாற்றி பிரிண்ட் பண்ண, உதாரணமா ஒருத்தர் இக்ராலிருந்து ஆரம்பிச்சு நான் ஒரு குர்ஆனை கண்டுபிடிச்சிருக்கிறேன் என்று சொன்னா நாங்கள் அதை நம்புறதுக்கு தயாரா இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று நாங்கள் ரெடியா இருக்கிறோம், சொல்றதுக்கு ரெடியாக இருக்கிறோம். இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்த குர்ஆனை கொண்டு வரட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு செயலை சஹாபாக்கள் செய்திருக்கக்கூடிய அந்த செயலை செய்யாமல் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலிருந்து நேரடியாக இதை பெற்றுக்கொண்டு இதை நாங்கள் உங்களுக்கு முன் சமர்ப்பிக்கிறோம் என்று சொல்லட்டும். இதற்காகத்தான் நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்தில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் எடுத்து வைத்திருக்கக்கூடிய ஆதாரங்கள் எதற்கும் பதில் சொல்லலை. இதை நம்ம சொல்கிறோம், அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்படி ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருப்பாருன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, அவ எடுத்து வைக்கும் போது நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் இல்லைன்னு அவ துவங்குறாங்க. அவ சொன்னாருண்டா எல்லாம் கரெக்டா, நம்ம சொன்னால் மட்டும் தப்பான். இவ்வளவு கிளிப்பிங் போட்டிருக்கிறோம், இவ்வளவு அசிங்கங்கள், 20க்கும் மேற்பட்ட 20 நபர்கள் ஏறத்தாழ அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடப்பட்டு ஆபாசங்கள் இருக்கு நிரூபிக்கிறோம். சரி, நீங்க நிரூபிங்கள் என்று சொல்லி அவங்க கையெழுத்து போட்ட ஒப்பந்தம் இருக்குது. அதற்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவ்வளவு போட்டிருக்கோம், ஒன்றுக்கும் வாய் திறக்காம எதுக்கும் நாங்கள் பதில் சொல்லலை என்று சொன்னோம் என்றால் நம்ம இவங்க எதுக்கு எடுத்தாலும் இப்படியே ஆரம்பிப்பாங்க. நீங்க சொல்லலைன்னா வேற என்ன சொல்றது? நாங்க சொன்னதுக்கே நீங்க என்ன செய்யற, எதுவுமே பதில் சொல்லலை அப்படின்னா நீங்க ஆரம்பிக்கிறீங்க. என்ன சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் முதல்ல துவங்குறாரு. துவங்குறதுக்கு முன்னாடியே மக்களை திசை திருப்புறதுக்காக வேண்டி இப்படியே சொல்லுவாங்க, நாங்க சொல்லிட்டோங்கிற மாதிரி ஒரு நிலையை என்ன செய்யறாரு, ஏற்படுத்துறாரு. அதை வழங்கிக்கிறங்க. அடுத்ததாக இத்ரத்தி என்று முஸ்லிமில் இந்த நம்பரில் இருக்குன்னு தான் சொன்னார் அவர். இப்ப என்ன திருமதியில் இருக்குது அப்படின்னு ஏன் சொல்றீங்க? நீங்க தானே சொன்னீங்க, எடுத்து திரும்பி போட்டு பாருங்க. நாங்க கேட்டது திருமதியில் இருக்குதான் செய்து, எங்களுக்கு இல்லைன்னு தெரியாது. அதை வச்சு முஸ்லிமில் இல்லை, நாங்க அதை பெருசுபடுத்தவும் இல்லை. சரி, தவறுதலா சொல்லியிருப்பான்னு சொன்னோம். நீங்க அந்த வார்த்தைக்கு வார்த்தை பிடிக்கிறீங்கல்ல, ஒரு தவறுதலாக ஏதாவது ஒன்று சொல்லிட்டோம்னா பிடிக்கல, அதுக்காண்டி தான் நாங்க சுட்டி காட்டினோம். நீங்க முஸ்லீம்ல இந்த நம்பரில் இருக்கிறதுன்னு சொன்னீங்க, உங்களால முடியல, திருமதியில் என்ன இருக்குன்னு சொல்லணும். அப்போ அவர்கள் தாங்கள் செய்தார்கள் என்று சொன்னால் அது பெரிய நியாயமாகவும், அடுத்தவங்க ஏதாவது தவறுதலா விட்டாங்கன்னா பூகமாக பெருசா என்ன செய்வாங்க, சுட்டி காட்டுவார்கள் என்பதை பார்வையாளர்கள் நீங்க என்ன செய்யுங்க, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக தப்லீக் ஜமாத் என்று திசை திருப்புகிறார்கள். இது யாருக்கு கேட்ட கேள்வி பதில் சொன்னோம். நீங்கள சொன்னீங்க தப்லீக் ஜமாத்தினுடைய இதை கேட்கும் பொழுது இங்கே தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க, சாராதவர்களும் இருக்கிறாங்கன்னு யார் சொன்னது? நாங்க எதுக்கு இதை போட்டோம்? நீங்கள சொன்னீங்க நாங்க எங்கள்ல அத்தனை பேரும் தப்லீக் ஜமாத்தை சார்ந்தவங்க கிடையாது, நாங்க ஏத்துக்கிட்டவங்களும் இருக்கிறாங்க, ஏத்துக்கிறாதவர்களும் இருக்கிறாங்க. அதுன்னு சொன்னதுக்கு தான் இந்த விவாதமே தப்லீக் ஜமாத்தை அடிப்படையாக வைத்தான் உருவாக்கப்பட்டது. இதுலயே உங்களுக்கு இஜ்மா இல்லாம நீங்க இருக்கிறீங்க. என்ன தப்லீக் ஜமாத் அப்ப கூடாதுங்கிற ஒரு குரூப் இருக்குது, கூடுங்கிற ஒரு குரூப் இருக்கு. சிரிக்காதீங்க. ஏன் நம்ம அப்படி சொல்ல, நீங்க சொன்னதுக்காண்டி தான் நாங்க இந்த கிளிப்பிங் எடுத்து போட்டோம். இப்போ ஒப்பந்தத்துக்கு போறாங்களா, அப்ப ஒப்பந்தத்தை மீறி நீங்க பேசும்பொழுது ஒப்பந்தத்தை போடத்தான் செய்வோம். நீங்க அந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரலாம், இந்த புத்தகத்தை எடுத்துட்டு வரலாம், ஆனா நீங்க கேட்ட கேள்விகளுக்கு உள்ள பதில்கள் எதுல இருக்கோ அதுல இருந்து நாங்க போடக்கூடாதா?
அப்ப நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அவர்களுடைய ஒவ்வொரு இதையும் எப்படி போய் கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து ஒரு அற்புதமான ஒரு கேள்வி, பரீட்சைக்கு கேள்வி கேட்டா உங்களுடைய இஸ்லாமிய அடிப்படை மூல ஆதாரம் எது அப்படின்னு கேட்டா நீங்க என்ன எழுதுவீங்கன்னு கேட்கிறார். இதே கேள்வி மூல ஆதாரத்தில் என்ன பேசுவீர்கள் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? அதில் எதை ஆதாரமாக வைப்பீர்கள் என்று கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? அப்போ அந்த ஆதாரத்தில் இதை பேசுவோம் என்று தான் எழுதுவான். இல்லைன்னா நான் தலைப்பை மட்டும் நான் எழுதுவேன் அப்படின்னு போவியா? அந்த தலைப்பில் என்ன பேசுவீர்கள் இது அங்க கேள்வி. அவர்களிடத்தில் அந்த ஒப்பந்தத்தில் போடப்படுகின்ற பொழுது இந்த மூல ஆதாரமாக நீங்கள் என்ன எடுத்து வைப்பீர்கள், நீங்கள் எந்த கருத்தை எடுத்து வைப்பீர்கள்? அவங்கள்ட்ட கேட்கும் எங்களுடைய நிலைப்பாட்டில் நீங்க பேசாதீங்க, உங்க நிலைப்பாடு என்னவோ அதை நீங்க எழுதிக்கிறலாம் அப்படிதான் ஒப்பந்தத்தில் பேசியிருக்கிறாங்க. அப்போ ஒப்பந்தத்தில் பேசுவதை எல்லாம் அப்படியே மறைத்து விட்டு, இது முழு பூசணிக்காயை சோத்துல மறைக்கிற மாதிரி கண்ணுக்கு எதிராக எழுதி வச்சிருக்கிறது. ஒப்பந்தத்தில் போடப்பட்டது என்னன்னு அப்படி நிமிந்து பார்த்தாலும் அதுல தான் அவங்க முழிக்கணும். இவ்வளவு இதை பக்கத்தில் வைத்துக்கொண்டு ஒப்பந்தம் போடப்பட்ட காப்பி கையில வைத்துக்கொண்டு, அங்கேயும் இருக்கு எங்கள்கிட்டையும் இருக்கு அங்க மேலையும் இருக்கு, இவ்வளவு இதை வைத்துக்கொண்டு இல்லை இல்லை நான் பேச மாட்டேன், ஏன் நழுவி ஓடுறீங்க? கையெழுத்து போட்டு இருக்கிறீர்களே, ஏன் கையெழுத்து போட்டீங்க? இப்ப 20க்கு மேற்பட்டவங்க எத்தனை மணி நேரம் ஒரு நாள் ஏறத்தால அதுக்காக வேண்டி செலவழித்து பெரிய எல்லா விவாதங்களையும் எடுத்து வைத்து, சரி உங்க இதை நீங்க சொல்லுங்க எங்க இதை நாங்க சொல்றோம் என்று கையெழுத்து போட்டுட்டு வந்த பிறகு இது சம்பந்தம் கிடையாது. இதுக்காண்டித்தான் சம்பந்தப்பட்டவர்களும் இருந்தார்களே, ஆனால் அதை நிரூபிக்க முடியும் நம்ம கேட்டோம். நீங்க யார் வேண்டுமானாலும் பேசலாம், ஆனா எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? ஒரே கருத்து இருக்கணும். தப்லீக் ஜமாத்தை நிலைநிறுத்தக்கூடிய இந்த ஊர்ல, முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஊர்ல அந்த தப்லீக் ஜமாத்தின் கொள்கையை வலியுறுத்துவதற்காக, அதற்கு எதிராக நாங்க பேசுறதுக்காக வேண்டி அதை உடைப்பதற்காக தான் இந்த விவாதமே உருவாக்கப்பட்டிருக்குது. ஆனா இங்கேயே என்ன செஞ்சிருச்சு, அதிலேயே தோல்வி அடைஞ்சிட்டாங்க. தப்லீக் ஜமாத்தை சேர்க்காத ஆட்கள் இங்க இருக்கிறாங்க. அதை நீங்க விளங்க, பொதுமக்கள் விளங்கிக்கிறீங்க. தப்லீக் ஜமாத்து நீங்க ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து இருக்குதா நீங்க கருதிங்களே, அதுல ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருக்கிறாங்க இங்கே வாதத்தில் வந்தவங்க. அப்ப அதுவே என்னது தவறு என்பதற்கு ஒரு நிதர்சனமான ஒரு சான்று. அடுத்ததாக சொல்றாங்க, இவங்க எப்ப பார்த்தாலும் ஆபாச கண் கொண்டே பார்க்கிறாங்க. இந்த மஞ்சள் காம பிடிச்ச எல்லாம் மஞ்சளா தெரியுங்களா, அது மாதிரி நமக்கு தெரியுதான். நீங்க கண்ணாடி போடாம நல்ல தெளிவா பார்த்து சொல்லுங்களா எங்களுக்கு. அந்த கழுதையின் உறுப்பு போன்னு சொல்றாங்க, அது திரும்ப சொல்ல சொல்ல இதா இருக்கு, அருவருப்பா இருக்கு. அதை உங்களுடைய அற்புதமான அழகான வாசகங்களை கொண்டு விளக்குங்களை, இதே கிடையாது, ஆபாசமே கிடையாதுன்னு நிரூபிச்சு காட்டுங்களேன். நீங்க சொன்னீங்களே நான் நிர்பந்தத்தில் உள்ளே போயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்களே, வந்துட்டீங்கல்ல, எடுத்து சொல்லுங்க இது ஆபாசம் கிடையாது. இது எவ்வளவு அற்புதமான அழகான ஆய்வு செய்து எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. ரத்தம் கொதிக்காதாங்க. ஹஜ்ஜிக்கு போன ஒரு பெண்ணு, நம்முடைய சமுதாய பெண்கள் இப்படி எல்லாம் நடக்கிறார்கள் என்று எழுதுற ரத்தம் கொதிக்காது நமக்கு. இவ்வளவு அசிங்கமா எழுதுறதுக்கு சப்பக்கட்டு. நீங்க ஆபாச கண் கொண்டு பார்க்கறீங்களா? ஆபாசம் இல்லாமல் பார்க்கக்கூடிய நீங்க விளக்குங்களேன். அதை விளக்குவதற்கு உள்ள முடியாது. அந்த வார்த்தையை படிச்சு அர்த்தம் செஞ்சாலே காரி உமிழ்ந்துவா. நீங்க இங்க விட்டுட்டு ஓடிடலாம், நீங்க இங்க சொல்லாம நீங்க போகலாம். அத்தனை பேரும் கேட்டுட்டு இருக்கிறான். போனதுக்கு பிறகு உங்களை கேட்பான், இதுக்கு என்ன விளக்கம்? அப்ப விளக்கம் சொல்லுங்க, பொதுமக்கள் வழங்குவாங்க. இந்த அசிங்கங்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அங்க நீங்க சொல்ல மாட்டோம், அது தலைப்புல இருந்து இல்ல, அது நிலைப்பாடுல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ஒவ்வொருத்தரும் போன் போட்டு கேட்பான். அப்ப கேட்கின்ற பொழுது அப்ப தெரியும் உங்களுக்கு. நீங்கள் என்னத்தை சமாளித்தாலும் கேட்பவன் திருந்துவான். இவ்வளவு அசிங்கங்கள் இருக்குதா, ஆபாசங்கள் இருக்குதா அப்படிங்கிறத கண்டிப்பாக தெரியும். நீங்க இங்க விட்டு நீங்க சொல்ல மாட்டீங்க, எங்களுக்கு தெரியும், சொல்ல முடியாதுல. அதனால என்ன செய்யலாம், ஆபாச கண் கொண்டு அதுல இதில் எதையாவது நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஆபாச கண் கொண்டு பார்த்தாலும் சாதாரண கண் கொண்டு பார்த்தாலும் அது ஆபாசம் தான், அசிங்கம் தான். அதனால் அதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, விளங்கிக்கிறங்க. அடுத்ததாக எங்கள்கிட்ட முழு குர்ஆன் நாங்க இஜ்மாவோட செஞ்சு வச்சிருக்கிறோம் தான் இருக்கு அப்படின்ட்டு அதை நிரூபிக்கணும் எங்களுக்கு. நான் ஆரம்பத்தில் முன்னாடியே கேட்டிருக்கேன். அவர் சொன்னார், இஜ்மா என்று சொன்னால் இத்திஹாது இத்திஃபாக்கு முஜ்தஹிதி ஹாதிஹில் உம்மா. இந்த உம்மத்தினருடைய ஆய்வாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து முடிவு செய்தது இந்த குர்ஆன். எந்த ஊர்ல சேர்ந்து முடிவு பண்ணீங்க? இதை சாஃபி சஜிதா, ஹனபி சஜிதா அப்படிலாம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, மன்சில்லாம் எழுதி வச்சிருக்கீங்கல்ல, எங்க முடிவு பண்ணியது என்பதை சொல்லிட்டு நீங்க என்ன செய்யுங்க எங்கள்கிட்ட சொல்லுங்க. உங்கபடி இஜ்மா என்று சொன்னால் இந்த குர்ஆன் தான் இஜ்மாண்டா, எந்த ஊர்ல உட்கார்ந்து நீங்க முடிவு பண்ணீங்க? எந்த உம்மத்தினர்கள் இருந்து முடிவு பண்ணாங்க?
இந்த சாவி சஜிதா அனபி சஜிதாலாம் போட்டிருக்குதுல, இதையெல்லாம் முடிவு பண்ணிட்டு முதல்ல உங்கள் குர்ஆன் என்பதை முதல்ல எங்கள்கிட்ட நிரூபிங்க. அப்புறம் நிரூபிச்சுட்டு விட்டு அடுத்த கேள்வி, உங்களுக்கு உள்ள பதில்கள் இருக்கு. இதை தேவையில்லாமல் சம்பந்தம் இஜ்மா கியாஸுக்கும் சம்பந்தம் இல்லாத கேள்விகளை கேட்டுக்கிட்டு போறாங்க. நம்ம இதுல ஒப்பந்தத்தில் போடப்பட்ட அடிப்படையில் ஆபாசம் இருக்குங்கிற நிரூபிக்கிறோம், அதுக்கு பதில் சொல்லல, சொல்லாமல் சம்பந்தம் இல்லாத கேள்விகளை முதல்ல அவர்கள் என்ன செய்யட்டும். இது இந்த திருமறை குர்ஆன்ங்கிறது நாங்க வச்சிருக்கிறது இஜ்மாவுடன் கூடிய, அதான் இஜ்மா இல்லாமல் நிரூபிக்க முடியாதுங்களே. எங்க போய் இந்த இஜ்மாக்கு தாரிஃப் வர சொன்னீங்களே, வரை விளக்கணும் சொன்னீங்களா இல்லையா? எந்த ஊர்ல ஒன்று கூடி, எந்த ஆய்வாளர்கள் ஒன்று கூடி இது குர்ஆன் என்று அறிவிச்சாங்க? இதை நீங்க என்ன செய்யணும், நிரூபிக்கணும். யாருமே எதிர்க்கலாம் சொல்லக்கூடாது. நீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்தந்த ஆட்கள்லாம் போய் இருந்தாங்க, இந்தந்த ஆய்வாளர்கள் ஒன்று கூடினாங்க, இந்த புத்தகத்தில் இருக்கு, இந்த இதுல இருக்குன்னு சொல்லிட்டு காட்டணும். அல்ல சாவி சஜிதா அனபி சஜிதா எல்லாமே இருந்ததுங்கிறதையும் நீங்க நிரூபிச்சுட்டு இதான் எங்க குர்ஆன் சொல்லுங்க. இப்போ இந்த காலத்தில் பிரிண்டிங் பண்ணதை வைத்துக்கொண்டு யார் உங்களுக்கு இஜ்மா பண்ணாங்க? இதை நிரூபித்ததுக்கு பிறகு எங்கள்கிட்ட என்ன செய்யணும், அடுத்த கேள்வி கேட்கணும். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஜ்மாவுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நீங்க நல்லா கவனிக்கலாம். ஒப்பந்தத்தில் இஜ்மாவை பற்றி சொல்லும்போது குர்ஆன் ஹதீஸுக்கு அப்பாற்பட்ட மூணாவது மூலாதாரம் என்று மூணாவது அடிப்படையாக சொன்னார்கள். ஆனால் மேடையில் பேசும்போது குர்ஆன் ஹதீஸை தழுவியது, அப்போ குர்ஆன் ஹதீஸில் உள்ளது அப்படின்னு மாற்றி விளக்கம் சொன்னாங்க. இப்போ பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, யாரும் எதிர்க்காவிட்டால் அது இஜ்மா. ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விளக்கம். குர்ஆன்ல உள்ளதையும் பல பேர் எதிர்க்காமல் இருப்பார்கள், குர்ஆன்ல இல்லாத சொல்லும் போது பல பேர் எதிர்க்காமல் இருப்பார்கள். அப்ப இஜ்மாவுக்கு ஒவ்வொரு நேரத்திலையும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லி எங்கிட்ட இஜ்மா இல்லை, இஜ்மா குழப்பம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை காட்டினார்கள், இதுதான் நாங்கள் ஏற்றுக்கொண்ட குர்ஆன், இஜ்மா அடிப்படையில் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு காட்டினாங்க. அதுல மன்சில் இருக்குதே, இது அல்லாஹ் போட்ட மன்சிலா? ஜுஸுன்னு இருக்குதே, இது அல்லாஹ் அவங்ககிட்ட கொடுத்தான கையில ஜுஸுன்னு சொல்லி? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜுஸு போட்டாங்களா? ருக்கு போட்டிருக்கிறீங்களே ஐன்னு சொல்லி, அது யார் போட்டா? வசன நம்பர்களை போட்டிருக்கிறீங்களே, அது யார் போட்டா? சாஃபி சஜிதா ஹனஃபி சஜிதா போட்டிருக்கீங்களே, அது யார் போட்டா? அல்லாஹ் போட்டானா? அப்போ உங்களுக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம்! அல்லாஹ் சொல்லாதது எல்லாம் ஓரத்தின் சாரத்தில் எழுதி வச்சுக்கிட்டு இது அல்லாஹ் சொன்ன குர்ஆன் காட்டுறீங்கன்னா, நீங்க அல்லாஹ் மேல சமுதாயத்துக்கு முன்னாடி அவதூறு சொல்றீங்களா? இதை விட வழிகேடு என்ன இருக்க முடியும்? குர்ஆன்ல இல்லாத எழுதி வச்சுக்கிட்டு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் வந்துச்சுல, உஸ்மான் ரலியல்லாஹு காலத்துல புத்தகத்தில் துவக்கப்படுது, அதுக்கு பின்னாடி வச்சுக்கிறீங்க, இன்னைக்கு பரவி இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதுனாங்க, சஹாபாக்களுக்கு சொன்னாங்களே, அப்ப இந்த குர்ஆனை அவங்க வச்சிருந்தாங்க. நீங்க காட்டுறீங்களே என்கிட்ட குர்ஆன் இருக்குதுன்னு, இந்த குர்ஆனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு ரமலானிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு குர்ஆனை முழுமையாக ஓதி காட்டினார்கள் என்ற ஹதீஸ்ல பார்க்கிறோமே. இந்த குர்ஆன் காட்டுறீங்களே, இந்த குர்ஆனை ஜிப்ரீல் கொண்டு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்தாங்க. இதை வச்சு ஜிப்ரீல் படிச்சு காட்டினாரா இந்த ருக்கு சஜ்தா எல்லாத்தையும்? அப்ப இது எப்படி அல்லாஹ்வுடைய கலாம் நீங்க காட்டலாம்? நீங்கள் காட்டக்கூடியதுங்கிறது குர்ஆனை விளங்குவதற்கு ஒரு உதவி சாதனம் தான். அதுல இருக்கக்கூடியதை எழுதி வச்சிருக்கிறீங்க, இல்லாத விஷயத்தை எழுதி வச்சிருக்கிறீங்க. எப்படி இன்னைக்கு இந்த புத்தகத்துல உதவிக்காண்டி எழுதி வச்சிருக்கிறோம், இது கூட மாறலாம். முன்னாடி உள்ள இந்த குர்ஆன் உஸ்மான் அவங்க தொகுக்கிறதுக்கு முன்னாடி சஹாபாக்களுடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருந்தது, உள்ளங்கள் தானே இருந்துச்சு. அல்லாஹ் இந்த குர்ஆனை பத்தி போது என்ன சொல்றான்? பல்ஹுவ ஆயாத்துன் பையினாத்துன் ஃபீ சுதூரில் லதீன ஊத்துல் இல்ம், கல்வி வழங்கப்பட்டவருடைய உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கக்கூடிய தெளிவான வசனங்கள் இவை என்று அல்லாஹ் சொல்கிறான். நீங்க கையில வச்சிருக்கிறது அல்லாஹ் சொன்னானா? இது வடிவம் மாறலாம். இப்ப வச்சிருப்போம், இப்ப செல்போன்ல வந்துருச்சு, செல்போன்ல குர்ஆனை படிக்கிறோம். அப்ப செல்போன் குர்ஆனா? சிடியில போடுறோம், ஒரு சிடியை தூக்கி வைத்துக் கொண்டு பார்த்தீர்களா இஜ்மா அடிப்படையில் சிடி குர்ஆன். பென் டிரைவர்ல ஒரு ஆளுக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு பென் டிரைவ் பார்த்தீங்களா குர்ஆன். குர்ஆனை விளங்குவதற்குரிய உதவி சாதனங்கள் வேறுபடலாம். அதனால இது குர்ஆன், அது குர்ஆன், சிடி குர்ஆன், கேசட் குர்ஆன், இப்படி உளறிக் கொண்டிருக்கிறார்கள். தெளிவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல அல்லாஹ் ஓசை வடிவில் தான் குர்ஆனை கொடுத்தான் என்று தெள்ள தெளிவாகிவிட்டது. இப்ப நீங்க பிரிச்சு பார்க்கலாம். இப்ப கூட குர்ஆன் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன்ல எதையும் சேர்க்கல. நீங்க சஜிதாவை ஜுஸுவை எதை என்னத்தை ஓரஞ்சாரமா போட்டு வச்சாலும் அது கிடையாது.
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், இதுதான் அல்லாஹ்வுடைய வாக்கு என்று தெள்ள தெளிவாக சொல்வோம். அப்ப குர்ஆனை காட்டுன்னு கேட்கிறாங்க. சரி, உஸ்மான் உங்களுக்கு முன்னாடி குர்ஆன் துவக்கப்படலையில பல சஹாபாக்கள் உள்ளங்கள்ல தான் பாதுகாத்து வச்சிருந்தாங்க. பல குர்ஆக்கள் போர்க்களத்தில் கொல்லப்பட்டாங்களே, அவங்களாம் உள்ளத்துல தானே குர்ஆனை ஏத்திருந்தாங்க. அப்ப குர்ஆன் அவங்ககிட்ட இல்லையா? குர்ஆனை இப்படி புத்தகத்துல கொண்டு வந்து காட்டினாதான் குர்ஆனா? அப்ப இது வடிவத்தில் இல்லாம சஹாபாக்கு உள்ளங்களை ஏத்தி வச்சிருந்தாங்களே, அப்ப குர்ஆன் எல்லாம் வேற ஒண்ணு வழிகேட பின்பற்றினாங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் வந்து ஓதி காட்டினாரே புத்தகம் இல்லாம, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பின்பற்றினாங்க? குர்ஆனை சொல்லலையா? குர்ஆன் இல்ல வேற கப்சாவை சொன்னாங்களா? என்ன பேசுறீங்க? புத்தகத்தை காட்டணும், அதை காட்டணும், இதை காட்டணும்னு நீங்க நிரூபிங்க. இதுல உள்ள எல்லாமே குர்ஆனே. ஓரஞ்சாறு எழுதி வச்சிருக்க எல்லாம் என்னென்ன எழுதி வச்சிருக்க? மக்கா மதனி, மக்கி. இந்த மக்கி மதனி யார் போட்டா? அல்லாஹ் போட்டானா? இப்படி நீங்க இஷ்டத்துக்கு எழுதி வச்சுக்கிறீங்க. இது அல்லாஹ்வுடைய வேதம்னு சமுதாயத்துல காட்டுவீங்களா? இதுவரைக்கும் நாங்க இதுல கை வைக்காம இருக்கிறோம். எதுக்கு? இந்த மாதிரி எல்லாம் பித்தலாட்ட வேலைகள் நம்ம செய்யக்கூடாது. அடுத்த அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்ப குர்ஆனை காட்டுறேன்னு சொன்னா புத்தகத்துல காட்டணும் கிடையாது, உள்ளங்களில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இப்பையும் குர்ஆனை நாங்கள் வேறு வடிவத்தில் காட்ட முடியும், ஓசை வடிவில் காட்ட முடியும். நீங்கள் இருக்கக்கூடியதுல குர்ஆனும் இருக்குது, குர்ஆன் இல்லாத விஷயங்களையும் எழுதி வச்சிருக்கிறீங்க. அப்ப அதெல்லாம் கழிச்சிருங்க. கழிச்சுட்டு அது குர்ஆன் தான். எதெல்லாம் நீங்க உல்டா பண்ணிருக்கிறீங்களோ, சேர்த்து இருக்கிறீங்களோ, சொருகி இருக்கிறீங்களோ அதெல்லாம் கழிச்சிருங்க. அப்ப குர்ஆன் உங்க நீங்க விளங்கிருவீங்க. அடுத்த அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த வாரிசுரிமை சட்டத்தை பத்தி கேட்டாங்க, நீங்க காட்டுங்க அப்படின்னு. இதுல இருந்து என்ன சொல்ல வர்றீங்க? உங்களுடைய வாதம் என்ன தெரியுமா? இஜ்மாவை ஏத்துக்கணுங்கிறதுக்காக இந்த கேள்வியை கேட்கிறாங்க. குர்ஆனை இருந்து காட்டணுமா? அப்ப உங்க வாதத்துடைய சாராம்சம் என்ன? இந்த இதுக்கு தீர்வு குர்ஆனில இல்ல, ஹதீஸ்ல இல்ல, மூணாவது ஒண்ணு இருக்கு, அதுக்காக தானே கேக்குறீங்க. அப்ப இஜ்மாவுக்கு நீங்க சொன்ன விளக்கம் என்னாச்சு? குர்ஆனை தழுவிய தீர்வுன்னு